ஹலோ எவ்ரிவான், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆரில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். அமாங் F minus Na plus O2 minus and Mg2 plus ions, those having the highest and the lowest ionic radii respectively are அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது அயானிக் ரேடி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. எது வந்து ஹையஸ்ட்டு எது லோவஸ்ட் அயானிக் ரேடியே இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு 4 அயான்ஸை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நான் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது எஃப் மைனஸ் கொடுத்துருக்காங்க, என்ஏ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, O2 மைனஸ் கொடுத்துருக்காங்க, Mg2 ப்ளஸ். ஓகேங்களா, இப்போது ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 9 இல்லைங்களா? ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9, சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 அண்ட் மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 12 இல்லைங்களா? ஓகே, இப்போ ஃப்ளூரின் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்குது அட்டாமிக் நம்பர். இப்போ எஃப் மைனஸ் அப்படிங்கும்போது அது என்ன ஆகிடுக்கும்? ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9, இப்போ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கிட்ட டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 9 ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு இல்லைங்களா? ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு. அப்போ இது எவ்வளோவா மாறும்? 10 எலக்ட்ரான்ஸாக மாறிடுமா? ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இதே சோடியம் Na ப்ளஸ்ஸாக மாறணும் அப்படின்னா என்னவாக இருக்கும்? அது என்ன பண்ணியிருக்கும்? ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கும், -1 எலக்ட்ரான். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும்? இதோட டோட்டலாக இதுக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இப்போ எவ்வளோ? 10 எலக்ட்ரான்ஸ். ஆக்சிஜன் இருக்குது, O2 மைனஸாக மாறி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிருச்சுன்னா அதுக்கிட்ட டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 10 எலக்ட்ரான். Mg வந்து 2 ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. அதாவது 2 ப்ளஸ் அப்படிங்கும்போது 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. -2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுனால அதுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 எலக்ட்ரான்ஸ் தான் ரிமைனிங் இருக்கும். ஓகேங்களா, அப்போது அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 12. 12லேருந்து 2 எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 10 எலக்ட்ரான்ஸ். இப்போ எல்லாத்துக்கிட்டேயுமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஓகேங்க. இப்போது நம்ம யூஸ்வலாகவே வந்து அயானிக் ரேடியேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனையானோட சைஸ் வந்து கிரேட்டராக இருக்கும் ஆட்டத்தை விட. ஆட்டத்தோட சைஸ் வந்து கேட்டையானை விட பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம படிச்சிருப்போம் அயானிக் ரேடிக்கு இல்லைங்களா? இப்போது ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அயானிக் ரேடி ஆஃப் isoelectronic species is inversely proportional to atomic number of particular atom. ஓகேங்களா, அதாவது இப்போது ஃப்ளூரின் இருக்குல்ல, ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9, ஆக்சிஜனோடது 8, சோடியத்துக்கு 11 தெரியும், மெக்னீஷியத்துக்கு 12 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அயானிக் ரேடி இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அயானிக் ரேடி வந்து கம்மியாகும். இப்போ வந்து அட்டாமிக் நம்பர் படி நம்ம எழுதலாங்களா? இப்போ எது வந்து ரொம்ப கம்மியான அட்டாமிக் நம்பர் இருக்குது நமக்கு கொடுத்துருக்குற இந்த ஸ்பீசிஸ் இருக்குல்ல, எஃப் மைனஸ் Na ப்ளஸ் O2 மைனஸ், இந்த 2 ப்ளஸ் 2 மைனஸ் அப்படிங்கிறத இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், அதை எடுத்துருங்க. ஃப்ளூரின், சோடியம், ஆக்சிஜன், மெக்னீசியம் இதோட அட்டாமிக் நம்பர் வைஸ் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா இருக்கிறதே லோவஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இருக்குது? ஆக்சிஜனுக்கு தான் இருக்கிறதுலே அட்டாமிக் நம்பர் லோவஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எதுக்கு? ஃப்ளூரின் வந்து 9,
ஃப்ளூரினுக்கு அப்புறம் சோடியம் இருக்குது, சோடியத்துக்கு அப்புறம் மெக்னீஷியம் இருக்குது. ஓகேங்களா? எழுதிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஆக்சிஜன், ஃப்ளூரின், சோடியம், மெக்னீஷியம் எழுதிட்டு என்ன பண்ணுங்கள், அங்கே கொடுத்துருக்கிற சார்ஜை மேலே போட்டுக்கோங்க. 2+, ஆக்சிஜன் மேலே 2-. இருக்கிறதுலையே சைஸ் கம்மியாக இருந்துச்சு, அதாவது அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட அயானிக் ரேடி எவ்வளோவா இருக்கும், அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்வர்ஸ் ரிலேஷன் இல்லையா? அப்போ இருக்கிறதுலே அட்டாமிக் நம்பர் இங்கே எதுக்கு வந்து கம்மியாக இருக்குது, ஆக்சிஜனுக்கு. அப்போ அதோட அயானிக் ரேடி எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும். ஸோ கிரேட்டர். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இந்த ஆர்டர் படி எழுதிக்க வேண்டியதுதான். F-, அதுக்கப்புறம் இருக்கிறதுலையே லோவஸ்ட் அட்டாமிக் நம்பர், அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் எதுக்குன்னா மெக்னீசியத்துக்கு. அதுக்கு தான் வந்து லோவஸ்ட் அயானிக் ரேடியே இருக்கும். இது வந்து ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணியும் எழுதலாம். அப்படி இல்லை எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் இதுவே ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே எந்த ஆனையான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனையானோட சைஸ் வந்து 2- அப்படிங்கும்போது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. F- அப்படிங்கும்போது 1 எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு. Na+ங்கும்போது 1 வந்து லூஸ் பண்ணியிருக்கு. Mg2+ அப்படிங்கும்போது 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அயானிக் ரேடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அதோட சைஸ் குறையும். ஓகேங்க, இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எதுக்கு ஹையஸ்ட்டு எதுக்கு லோவஸ்ட் அயானிக் ரேடியே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜனுக்கு தான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் அயானிக் ரேடியே இருக்கும், மெக்னீஷியத்துக்கு வந்து லோவஸ்ட்டு அயானிக் ரேடியே இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து O2- Mg2+. இது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகேங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.